அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய இதோ ஒரு இதயம் கதையின் தொடர்ச்சி. சண்முகத்திற்கு ஓயாத வேலைகள் இருந்து கொண்டே இருந்தன. எத்தனை தொல்லைகள்! மருத்துவமனைக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம், அதன் காரணத்தை ஆராய வேண்டிய அவசியம், இவற்றை பற்றி மருத்துவமனை குழுவினர் அடுத்தடுத்து பல கூட்டங்கள் நடத்தினர். இடையே தீ விபத்தை பற்றிய போலீஸ் விசாரணை வேறு. உயிர் சேதம் ஏதும் இல்லாமல் பொருள் நாசத்துடனே தப்பிவிட்டோமே என்றவரை சண்முகத்திற்கு சிறு ஆறுதல். சதானந்தத்திற்கு எழுந்து நடக்க முடியாது போனதால் அவரால் கூட்டங்களில் கலந்து கொள்ள இயலவில்லை. புதிதாக வேறு சில அங்கத்தினர்கள் இடையே வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தாராவுக்கு தாளம் போட்டனர். ஒவ்வொரு கூட்டமும் காரசாரமான பேச்சுகளுடன் தொடங்கி குழப்பத்திலே முடிந்து கொண்டிருந்தது. தீ விபத்தில் ஆஸ்பத்திரிக்கு ஏற்பட்ட பெரும் நஷ்டத்திற்கு சண்முகத்தின் அசட்டைதான் காரணம். மனைவியின் மரணத்திற்கு பின் அவன் மிகவும் மாறிவிட்டான். அந்த இழப்பை நினைத்து கொண்டு தன் கடமைகளை கருத்தாக கவனிக்காததன் விளைவுதான் தீ விபத்து. எனவே நஷ்டத்திற்கு அவன்தான் பொறுப்பாளி. இப்படி ஒரு தீர்மானத்தை தாரா ஒரு கூட்டத்தின் முன் கொண்டு வந்தாள். அவளது கூட்டாளிகளோ அவளை ஆதரித்து அடித்து பேசினர். சண்முகம் திகைப்பில் உறைந்து போனான். இது என்ன அநியாயம்! அப்படி ஒரு குற்றச்சாட்டு! மனம் கொதித்தான். போலீஸ் விசாரணையிலும் தீ விபத்தின் காரணம் புலனாகவில்லை. மின்விசை கோளாறினால் ஏற்பட்ட விபத்தாக இருக்கலாம் என்று இங்குள்ள கிராமத்து பெரியவர்கள் ஊகிக்கிறார்கள். இதற்கு டாக்டர் சண்முகமோ மற்ற ஊழியர்களோ பொறுப்பல்ல என்று ஏக மனதாக முடிவு செய்கிறோம் என்ற தீர்மானத்தை சேக்தாவூத் கொண்டு வந்தார். அதற்கு பக்கபலமாக அதை ஆமோதிக்க பலர் இருந்தனர். விஷயத்தை ஓட்டுக்கு விட்டபோது சேக்தாவூத்தின் தீர்மானம் வெற்றி பெற்றது. முடிவில் அவர் எழுந்து தமது உணர்ச்சிகளை வார்த்தைகளாக கொட்டினார். டாக்டர் சண்முகம் போன்ற சிறந்த வைத்தியரின் உதவி நம்ம கிராமத்துக்கு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். அதை கூர்ந்து பார்த்து உணராது வீணாக அவர் மீது பழிகளை சுமத்தி மனம் நோகச் செய்வது தர்மம் அல்ல, நியாயம் அல்ல, நன்றியும் அல்ல. டாக்டர் சண்முகம் தீ விபத்தின் போது காட்டிய துணிவையும் சேவையையும் கிராம மக்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றனர். மனதில் படும்படி அழுத்தமாக பேசினார் அவர். தாராவுக்கு பொறுக்க முடியவில்லை. மனைவியை இழந்தும் தன் மனதிற்கு உகந்த ஆராய்ச்சிகளின் பலன் பற்றிய தகவல்களை இழந்தும் மனிதன் இன்னமும் நிமிர்ந்து நின்று பேசுகிறானே. ஆணவத்தை அடக்கும் வழி 4 பேர் முன்னிலையில் தலைகுனியச் செய்து இவன் அவமானத்தில் துடிக்க பார்ப்பது எப்போது? சண்முகம் அவளது வருங்காலத்தையே நாசப்படுத்தியவனாயிற்றே. அவனை தொடர்ந்து அந்த கிராமத்திலே நிம்மதியாக வாழ விடுவதா? தீயில் பழுதாகிவிட்ட பாகத்திலே துரிதமாக கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த தாரா உள்ளூர் வெகுண்டபடி காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சில நாட்களில் ஆஸ்பத்திரி மீண்டும் முன்பு போல செயல்பட தொடங்கிவிடும். டாக்டர் சண்முகமா தங்கமானவராச்சே. தீ விபத்தின் பொழுது மனிதர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? சண்முகத்தின் அபிமான நோயாளிகள் அவன் புகழை பாடத் தொடங்கி விடுவார்கள். மனைவி போனால் என்ன, மனிதனுக்கு புகழ் மென்மேலும் ஓங்கிவிடும் போலிருக்கே. இதை விட்டு வைக்கலாமா? தாரா மிகவும் தீவிரமாக சிந்தித்தாள். பல நாட்களுக்கு பின்னர் டாக்டர் சண்முகம் தன் சகோதரி வீட்டிற்கு வந்திருந்தான். குழந்தைக்கு லேசாக காய்ச்சல் என்று சம்பந்தி அம்மாள் பொன்மணி சொல்லி அனுப்பியிருந்தாள். இடைவேளையின் போது அவன் சாப்பிடக்கூட மனமின்றி ஸ்கூட்டரில் விரைந்தான். வாங்க தம்பி, கார்த்தியும் மோகனாவும் என் பெரியப்பா பேரன் கல்யாணத்துக்கு கும்பகோணம் வரை போயிருக்காங்க. வரவேற்ற பொன்மணி உட்கார்வதற்கு நாற்காலி இழுத்து போட்டாள். குழந்தையை விட்டு போ, கல்யாண வீட்டில் உடம்புக்கு வந்துட்டா பாடுபடுவீங்கன்னு நான் தான் சொன்னேன். இப்போ 2 நாளா குழந்தைக்கு அவள் முடிக்காது குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்தாள். அவள் பயப்படும் வகையில் குழந்தைக்கு உடல்நிலையில் கோளாறு எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை. வாந்தி பேதி, லேசான காய்ச்சல். ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் தம்பி, கொஞ்சம் பயமாயிடுச்சு, அதான் கூப்பிட்டு அனுப்பினேன். இந்த வெயில்ல இந்த பச்சை மண்ணை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர மனம் வரல. படபடவென பேசியபடி குழந்தையை அங்கிருந்த கட்டிலில் படுக்க வைத்தாள். மாமனின் பரிசோதனை குழாயை பிடித்து கொண்டு காலை உதைத்தபடி பொக்கைவாயை கட்டி சிரித்தான் குழந்தை. குழந்தையின் ஈறு வீங்கி லேசாக சிவந்து அதிலிருந்து சின்ன எலிப்பற்கள் எட்டி பார்ப்பதை கண்ட சண்முகம் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். குழந்தைக்கு பல் முளைக்க தொடங்கிடுச்சு, இனிமேல் பயல் நம்மை விழுந்து கடிப்பான். வேற பயப்படுறாப்புல எதுவும் இல்லை சொல்லிக்கொண்டே மெல்ல சோதனை குழாயை குழந்தையின் பிடியிலிருந்து எடுத்து நெஞ்சி மார்பு பாகங்களை சோதித்து பார்த்தான். ஒண்ணுமில்லை, சரியாகிவிடும், இதை கொடுங்க என்று மருந்து பெட்டியை திறந்து ஒரு சிறு மருந்து புட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து மருந்து தர வேண்டிய முறையையும் விவரித்தான். பிறகு முற்றத்தில் இறங்கி கையை கழுவி கொண்டான். குழந்தையை தொட்டியில் கிடத்திய பொன்மணி சமையல் அறைக்குள் விரைந்தாள். சாப்பாட்டு நேரம். தக்காளி ரசம் வச்சு பருப்பு கீரை கடைஞ்சிருக்கேன். தம்பி, ஒரு வாய் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகலாமா? உபசரித்தாள். என் சாப்பாடு அங்கே அப்படியே மேஜை மேலே கிடக்குதே, பாடுபட்டு சம்பாதித்தை வீணடிக்க கூடாது, மன்னிச்சிடுங்க என்றபடி விரைவாக புறப்பட்டான். எதையாவது தாகத்துக்கு சாப்பிடுங்க தம்பி,
அவசரமாக ஒரு டம்ளர் மோருடன் அருகில் வந்தாள். மறுப்பு சொல்ல முடியாமல் கையில் அதை வாங்கினான். அவள் குழைவான குரலில் தம்பி என்றவள் தயங்கிவிட்டு, தினைக்கும் நீங்க அவரை பார்த்து ஊசி போட்டு மருந்து கொடுத்து கவனிக்கிறதா கேள்விப்பட்டேன். கார்த்தி எதிரே விசாரிக்க கூட அச்சமாக இருந்தது. அதனால அவள் கண்கள் கலங்க தொண்டை கம்ம நிறுத்தினாள். சதானந்தம் அவர்களைத்தானே சொல்றீங்க? ஆமாம் தம்பி. பூவும் பொட்டுமா இருக்கிற இந்த ஒரு நிறைவுக்கு ஏதும் குறை வந்துடக்கூடாதுன்னு தான் ராத்திரி பகலா மனசு கிடந்து அடிச்சுக்குது. எப்படி இருக்கார்? கிட்டத்தட்ட 1 வருடமும் படுத்துட்டாரே. இன்னமுமா அவருக்கு கையும் காலும் இல்லங்களே? பேச முடியாது கண்ணீர் பெருகியது அவளுக்கு. எத்தனையோ அவமானப்படுத்திய கணவன், அனாதையாக அவளை ஒதுக்கினவன், கல் நெஞ்சக்காரனாக இருந்தும் அவனுக்காக அந்த பஞ்சை உள்ளம் எத்தனை பாடுபடுகிறது எண்ணிய சண்முகம் மனம் நெகிழ்ந்து போனான். என்ன இருந்தாலும் அவர் கார்த்தியின் தகப்பனாராச்சே. அவர் மகன்தானே என்னை இன்னைக்கு பசி இல்லாமல் காப்பாற்றுகிறான். அந்த நன்றி கடனுக்குத்தான் தினமும் ஆண்டவன் கிட்ட அவருக்காக வேண்டிக்கிறேன். ஒரு நடை அவரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. 2 பக்கமும் இடைஞ்சல்கள். அதை நினைத்து மனசை பாறையாக்கிக்கிட்டு ஆண்டவனை நம்பிக்கிட்டு இருக்கேன் தம்பி. கன்னத்திலே உருண்ட கண்ணீர் திவலையை அவள் விரலால் வழி தெரிந்தாள். காலும் விளங்காமல் படுத்த நிலையிலேயே அவர் காலம் முழுசும் கழிக்கும்படியாகி விட போகிறதேன்னு தான் கவலைப்பட்டேன். இப்போ பரவாயில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு சமயம் முன்பு போல நல்லா நடப்பார். கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்கள் வேண்டுதலின் பலன் அம்மா. தம்பி, என் வயிற்றில் பால வார்த்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்ட பொன்மணி வாசல் வரை அவனை தொடர்ந்து வந்தாள். தம்பி, கோவிச்சுக்காதீங்க. கிட்டத்தட்ட வருடம் 10 மாதத்திற்கு மேல் ஆக போகுதே. நீங்கள் இப்படியே தனியா இருக்கிறது எனக்கு சரின்னு படல. அம்மாவுக்கும் வயசாயிட்டு. யோசிச்சிங்களா? நான் தனியாகவே இல்லையே. கூடவே என் வைத்திய தொழில் இருக்கே. அதை விட வேறு துணை என்ன வேணும்? வேடிக்கையாக கேட்டபடி அவன் நகர்ந்தான். ஆனால் வழி நெடுகிலும் அவன் பலவும் சிந்தித்து கொண்டுதான் சென்றான். நோயாளி கணவன் ஒரு பாரமாகிவிட்ட நினைப்பில் அவரை தனியே வேலையாளிடம் விட்டுவிட்டு வெளியே விரைகின்ற தாராவும் சதானந்தத்தின் மனைவிதான். புறக்கணிக்கப்பட்டு தூர ஒதுங்கி வாழ்ந்தாலும் அவரை பற்றியே சதா எண்ணி அவருக்காக வருந்தும் பொன்மணியும் அவர் மனைவிதான். இருவருக்குள் எத்தனை வேற்றுமை! ஒருத்தி பணத்திற்காகவே அவருடன் ஒட்டி கொண்டிருப்பவள். காலம் தொட்டு வந்த உயர்ந்த பண்பிலை ஊறி வளர்ந்துவிட்ட பயனால் ஒதுக்கப்பட்டும் உள்ளத்தோடு உறவாடுகின்ற உத்தம பெண் மற்றவள். பொன்மணியை போன்ற நல்ல பெண்கள் இருப்பதால் தான் உலகத்திலே நம்பிக்கை என்ற உணர்விக்கே பொருள் இருக்கிறது. கடைசி காலத்திலாவது சதானந்தத்தின் உள்ளத்தில் கருணை துளிர்த்து பொன்மணி அம்மாளின் வாழ்வில் கவிழ்ந்து நிற்கும் துன்ப இருள் சிறிதாவது விலகாதா? பாவம், இளமை முழுவதையும் தனிமையிலேயே கழித்து விட்டவள். பலவாறு எண்ணியபடி மருத்துவமனைக்கு திரும்பியவன் தன் அறைக்கு சென்றான். தயாராக இருந்த சாப்பாட்டை விரைவாக சாப்பிட்டு முடித்தான். கையை கழுவி கொண்டு அவன் உட்கார்ந்த பொழுது கதவு லேசாக தட்டப்பட்டது. உள்ளே வந்து நின்ற பெண்ணை அவன் இதுவரை பார்த்ததில்லை. வயது 20க்கு மேல் இருக்கும். இடையிலே சிவப்பு வண்ண வாயில் சிலை உடுத்தியிருந்தாள். கழுத்திலே பவள மாலை, கைகளில் கலகலக்கும் கண்ணாடி வளையல். கவர்ச்சி நிறைந்த முகம். ஆனால் பார்வையிலே ஒரு சிக்கல். என்னம்மா வேணும்? நீங்கள் யாரு? விசாரித்தான். 2 நாளா தாழ முடியாத வயிற்று நோயாளிங்க. வரிசையில காத்திருக்க கூட முடியல. வலி தாங்கல. முகத்தை சுளுக்கினாள். உதட்டை சுழித்தாள். உடம்பை நிலைத்து ஆ என்றபடி வயிற்றை பிடித்து கொண்டாள். மேஜை மீது இருந்த மணியை பலமாக அடித்தான் சண்முகம். எட்டி பார்த்த ஆளிடம் நர்ஸ் நவநீதத்தை அழைச்சிட்டு ஓடிவா என உத்தரவிட்டான். சில நிமிடத்தில் நர்ஸ் நவநீதம் விரைவாக வந்து சேர்ந்தாள். அவளது உதவியுடன் வயிற்று வலியால் துடித்த அந்த பெண்ணை அருகில் இருந்த பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்றான். பெண்களை கவனிக்கும் பொழுது ஒரு பெண் நர்ஸ் அருகில் இருந்து உதவ ஆண் வைத்தியர்கள் சோதனை தொடங்க வேண்டும் என்பது மருத்துவ விதிகளில் முக்கியமானது ஆகும். ஒரு நாளும் சண்முகம் அதை மீறியதில்லை. நவநீதம் அருகில் சென்று உடைகளை சீராக்கி கொடுத்த பின் அவன் அந்த பெண்ணை பரிசோதித்தான். அவள் அலறிய அளவு வயிற்றில் கோளாறு எதுவும் காணப்படவில்லை. இது ஒரு வகை வலிப்பா? நோய் வந்துவிட்டதாக நினைத்து கொண்டு ஆஸ்பத்திரி மருந்து என்னாலையும் ஒரு வகை பைத்தியமோ? கையை கழுவி துடைத்து கொண்டு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தான். மருந்து சீட்டை எழுத பேனாவை தேடிய போது அதை தன் அறையில் விட்டு வந்தது நினைவு வந்தது. நான் கொண்டு வருகிறேன். அப்படியே நீங்கள் பார்க்க வேண்டிய எக்ஸ்ரேக்களை எடுத்து வரேன். நர்ஸ் நவநீதம் வேகமாக ஓடினாள். அம்மா, நீங்கள் உடுத்தி தயாரான பிறகு இங்கே வந்து உட்காருங்கள். உங்கள் பெயர் என்னன்னு சொல்லலையே? மல்லிகா. திரைத்தடுப்புக்கு பின்புறம் இருந்து குரல் கொடுத்தாள். திடீரென கண்ணாடி நொறுங்குவது போன்ற ஓசை. புயல் போல ஆடிக்கொண்டு பக்கத்திலே வைக்கப்பட்டிருந்த பீங்கான் கிண்ணத்தின் மீது சாய்ந்தது திரைத்தடுப்பு. பாவி, நீ நல்லா இருப்பியா? விடு என்னை! மல்லிகா திடீரென கத்தினாள். தூக்கி வாரி போட சண்முகம் எழுந்தான். விரித்த முடி, உடைந்த வளையல்கள் என அலங்கோலமாக வெளிப்பட்ட அவள்
பாவி, உனக்கு என்ன திமிர்? தனியா வந்தவகிட்ட முறை தவறியா நடக்கிற? உன் கேடு கிட்ட போக்கை ஊர் உலகமெல்லாம் சொல்லி உன்னை என்ன செய்யறேன் பார். ஆவேசமாக பற்களை கடித்தார். கை வளையல்களை உடைத்து கொண்டதால் இங்கும் அங்குமாக கரங்களில் துளி துளியாக ரத்தம். சேலையை தாறுமாறாக சுற்றியிருந்தாள். ஐயோ ஐயோ என்று அலறினாள். எக்ஸ்ரேக்களுடன் உள்ளே நுழைந்த நர்ஸ் நவநீதம் அச்சத்திலே அயர்ந்து போனாள். வரிசையில் உட்கார்ந்திருந்த நோயாளிகளின் இடையே குழப்பம். சிலர் திடுதிடுவென்று ஆட்களையும் மீறி அங்கே ஓடி வந்தனர். பாருங்கய்யா, இவர் செய்த வேலையை. தனியே என்னை பரிசோதிக்கிறதா சொல்லி பேச முடியாதவளாக அவள் விக்கினாள். சண்முகத்தின் முகம் இரத்தமெனச் சிவந்தது. அவமானம், ஆத்திரம் இரண்டிலும் அவன் உடல் ஆடியது. இதென்ன வெடிகுண்டு? உனக்கு சித்தம் சரியில்லையா? ஏமா கண்டபடி பேசுறீங்க? சீறினான் உரத்த குரலில். வைத்தியநாதன் ஓடி வந்தார். கூட்டத்தை அப்பால் செல்லும்படி உத்தரவிட்டார். கசம்ச என்று பேச்சுக்குரலை அடக்கி அமைதி ஏற்படுத்த முயன்றார். செயலற்று நின்ற சண்முகத்தின் தோலை ஆதரவாக பற்றியபடி அந்த பெண்ணை வெறுத்து பார்த்தார். சினிமாவில் நடிக்க வேண்டியவள் தவறி போய் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டியா? மரியாதையா உன் தோற்றத்தை சீர் செய்துக்கிட்டு வெளியே நட, இல்ல நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன், கர்ஜித்தார். நீயும் இந்த பழிகாரனுக்கு உடந்தையா? இதை ஊரார்கிட்ட சொல்லி உங்களை என்ன செய்கிறேன் பார். அவள் கத்திக்கொண்டே அந்த அலங்கோல நிலையில் வெளியில் ஓடினாள். என் தவறு டாக்டர். ஒரு நிமிஷம் எக்ஸ்ரே எடுக்க தனியா விட்டுட்டு போனேன். அதற்குள்ள இப்படி ஒரு பழியா? கொஞ்ச நாளைக்கு முன்னே ஆஸ்பத்திரி பற்றி எரிஞ்சது. இப்ப தெய்வம் போல் இருக்கிற டாக்டர் மேலேயே பழி சுமத்துறாளே ஒரு பாவி. நினைச்ச வயிறு பற்றி எரியுது. நல்லவரா இருக்கிற நம்ம டாக்டருக்கு கூட ஒரு விரோதியா? நர்ஸ் நவநீதம் துயரம் தாழாமல் விம்மி விம்மி அழுது விட்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.